சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். முத்துவும் செல்வமும் மீனாவோட அம்மா கடைக்கு பிரச்சனை செஞ்சதும் சிந்தாமணி தான். அதே மாதிரி மீனா தன்னுடைய பிஸ்னஸில் முன்னேறக்கூடாதுன்றதுக்காக யார் பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி செஞ்சாங்கன்னு தெரியல. ஆனால் மீனாவோட வண்டியும் ஆளுங்களை வச்சு எல்லாத்தையும் எடுக்க வச்சதும் இங்கே சிந்தாமணி தான் அப்படின்ற உண்மையை கண்டுபிடிச்ச உடனே இங்கே முத்துவுக்கு ரொம்பவே கோவம் வருது. உடனே செல்வம், என்னப்பா இந்த சிந்தாமணி இன்னும் மீனா மேலே உள்ள கோவத்தில் இப்படி ஒரு வேலையை செஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது, பாத்தியா செல்வம், இப்போ தான் நமக்கு உண்மை என்னன்னு தெரிய வந்திருக்கு. அதான் இந்த ஆளுக்கிட்ட வந்து நம்ம இவ்வளோ பேச வேண்டியதாயிருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த சிந்தாமணிக்கு உதவி செஞ்ச யாரையும் சும்மா விடக்கூடாது. சிந்தாமணி இப்படி செஞ்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு காரணம் இருக்குது. உண்மை என்னன்னு தெரியாமல் நம்ம அப்படியே இந்த விஷயத்த சும்மா விட்டுறக்கூடாது செல்வம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, அந்த சமயம் அங்கே கோயிலுக்கு அருண் வராரு. வந்தது மட்டும் இல்லாமல் மீனா ஏற்கனவே போலீஸ்கிட்ட உதவி கேட்டிருந்ததுனால அங்கே ஒவ்வொருத்தர்கிட்டையும் அருண் வந்து, இங்கே மீனாவோட வண்டி நின்னது யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்க ஆரம்பிக்க, உடனே அங்கே இதை பார்த்துட்டு செல்வமும், அங்கே பாருப்பா, இங்கே சீதாவோட வீட்டுக்காரர் அருண் வேற வந்து எல்லார்கிட்டையும் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு பாருன்னு சொல்லும்போது, ஆமாம் செல்வம், உனக்கு தெரியாதுல்ல, முதல்ல உண்மையை கண்டுபிடிச்சி இந்த அருண் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாரு போல. அதனால தான் தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இங்கே வந்து மீனாவுக்கும் மீனாவோட அம்மாவுக்கும் உதவி செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி எல்லார்கிட்டையும் கேட்டு தெரிஞ்சு ஒவ்வொரு வேலையும் செஞ்சிட்ருக்கிறாரு இந்த அருண் அப்படின்னு சொல்லும்போது, பரவாயில்ல, உனக்கு முன்னாடியே இந்த அருண் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினச்சாலும் எப்பயுமே நீதான முத்து புத்திசாலித்தனமாக உண்மையை கண்டுபிடிப்ப. அது இன்னும் இந்த அருணுக்கு புரிய மாட்டேங்குது பாருன்னு செல்வம் சிரிக்கிறாரு. இந்த அருண் உண்மையை கண்டுபிடிச்சா எனக்கு என்ன, கண்டுபிடிக்கலனா எனக்கு என்ன, மீனாவுக்காகவும் ஏன் மாமியாருக்காகவும் எப்பயும் நான் உதவி செய்வேன், நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாமல் இந்த சிந்தாமணியை சும்மா விட போகிறதில்ல செல்வம், முதல்ல நான் இதை போய் மீனா கிட்டே சொல்கிறேன், அப்புறம் என்ன செய்யணும்னு நான் யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கிளம்பி வராரு முத்து. வீட்டுக்கு வந்த முத்து, மீனா இங்கே வா அப்படின்னு கூப்பிட, என்னங்க இங்கே உண்மை என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கணுன்னு போனீங்களே, உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்களான்னு கேட்கும்போது, அதை ஏன் மீனா கேட்குற, உண்மையை கண்டுபிடிச்சிட்டேன், என்னெல்லாம் நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு இங்கே முத்து உண்மை எல்லாத்தையும் சொல்ல, உடனே மீனாவும், நான் தான் அப்போவே சொன்னேன்ல, எனக்கு தெரியும் இந்த பிரச்சனைக்கு பின்னாடி கண்டிப்பாக சிந்தாமணி தான் இருப்பாங்கன்னு, பார்த்தீங்களா அவங்க என்ன வேலையெல்லாம் செஞ்சுருக்காங்கன்னு, அவங்கள எப்படிங்க சும்மா விடுறதுன்னு கோவமாக பேசிகிட்டு இருக்க. உடனே அங்கே வந்து அண்ணாமலையும், என்னாச்சு மீனா, என்னம்மா இவ்வளோ கோவமாக பேசுகிற அப்படின்னு கேட்கும்போது, மாமா நான் சந்தேகப்பட்டது சரியாயிருச்சு, இப்போ உண்மையை கண்டுபிடிச்சாச்சு மாமா, என் வண்டியை எடுத்ததும் சிந்தாமணி தான். எங்கள் அம்மா அந்த இடத்துல கடை வச்சு நடத்தக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்னு அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செய்ய வச்சதும் சிந்தாமணி தான். உண்மையை தெரிஞ்சுக்கிட்டோம், அந்த சிந்தாமணியை நாங்கள் சும்மா விட போகிறதே இல்லை அப்படின்னு மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கிட்ட பேசிகிட்டு இருக்க, உடனே அண்ணாமலையும், முத்து தெளிவாக யோசித்து ஒரு நல்ல முடிவாக எடுக்கணும். சிந்தாமணி வேணும்னே மீனாவுக்கு பிரச்சனை செய்கிறாங்கன்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும். சிந்தாமணியா இப்படிலாம் செஞ்சாங்களா, இல்லை வேற யாரும் சொல்லி சிந்தாமணி இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்களான்னு முதல்ல நீ கண்டுபிடிக்கிற முத்து அப்படின்னு அண்ணாமலை பேசிகிட்டு இருக்க. அந்த சமயம் அங்கே வந்த விஜயா, என்ன எல்லாரும் சிந்தாமணியை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உடனே மீனாவும், என்னத்தை ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுகிறீங்க, உங்களை பார்க்க சிந்தாமணி தினமும் வராங்களே, அவங்க செஞ்ச பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியுமா தெரியாதா, இல்லை ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறீங்களா, எதுக்காக கேட்குறேன்னா, எங்கள் அம்மாவோட கடையை ஆளுங்க வந்து எடுத்துட்டாங்கன்னு நான் சொன்னப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக உடனே எனக்கு பிரியாணி சாப்பிடணும், சீக்கிரமாக எனக்கு பிரியாணி செஞ்சு கொடு மீனான்னு கேட்டிங்களா இல்லையா, அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் இந்த பிரச்சனைக்கும் நீங்களும் காரணமாக இருப்பீங்களோன்னு நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்ல, என்னது நான் சொல்லி இந்த சிந்தாமணி இப்படி ஒரு வேலையை செஞ்சாங்கன்னு நீ நினைக்கிறியான்னு கேட்க, ஆமாத்த நான் அப்போ சந்தேகப்பட்டேன், இப்போ எனக்கு தெளிவாக புரியுது, நீங்கள் தான் சிந்தாமணிக்கிட்ட இப்படிலாம் செய்ய சொல்லியிருக்கணும், நான் வெளியில் வேலைக்கு போகிறது உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் ஏன் கிட்டல பேசியிருக்கணும், அதை விட்டுட்டு எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் பிரச்சனை செய்யணும்னு நினச்சதெல்லாம் பெரிய தப்பு தானே அப்படின்னு கேட்க, உனக்கும் வேறு வேலை இல்லை, இந்த முத்துவுக்கும் வேறு வேலை இல்லை, ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் எதுக்கு உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை செய்யணும், உங்கள் அம்மா என் சம்மந்தியே கிடையாதுன்னு சொல்கிறேன், அவங்களுக்கு பிரச்சனை செஞ்சால் எனக்கு என்ன கிடைக்க போகுது, ஒன்றும் இல்லை, எனக்கு நிறைய வேலை இருக்குது மீனா, சிந்தாமணி இப்படி செஞ்சுருக்காங்கன்ற உண்மையை கண்டுபிடிச்சா அவங்கள கூப்பிட்டு என்னென்னு கேட்குறத விட்டுட்டு நீ என்ன என் மேலே சந்தேகப்படுற, இப்படிலாம் பேசினேன் அவ்வளவுதான்னு சொல்கிறாங்க விஜயா. உடனே அண்ணாமலை, நீ எந்த தப்பும் செய்யலைனா நீ எதுக்கு விஜயா கோவப்படுற, இல்லை தினமும் பார்வதி வீட்டுக்கு சிந்தாமணி வரதுனால இங்கே சிந்தாமணி இப்படி ஒரு வேலையை செஞ்சுருந்தா கண்டிப்பாக உனக்கு தெரிய வந்திருக்கும், ஆனால் நீ தான் உண்மையை சொல்லாமல் மறைக்கிறேன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லும்போது, இந்த மீனா முத்துவுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் உண்மை என்னென்னு தெரியாமல் இப்படி பேசினா என்னால் ஒத்துக்க முடியாது, நான் எந்த தப்பும் செய்யலை அவ்வளவுதான் சொல்ல முடியும், இவங்களுக்கு தான் வேறு வேலை இல்லைனா நீங்களும் என்னை இப்படி பேசுகிறீங்கல்ல அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமாக பேசிகிட்டு இருக்கும்போது விஜயாவோட வீட்டுக்கு பார்வதி வராங்க.
என்ன பார்வதி இங்கே வந்திருக்கேன்னு கேட்க, இல்லை பக்கத்தில் கோயிலுக்கு போனேன்னா அப்படியே உன் ஞாபகம் வந்தது. இன்னைக்கு உனக்கு கிளாஸ் இல்லைல்ல, அதான் உன்னை பார்த்துட்டு போகலாமேன்னு வந்தேன். ஏன் விஜயா, தினமும் நீ என் வீட்டுக்கு வர, நான் இன்னைக்கு உன் வீட்டுக்கு வரக்கூடாதான்னு கேட்குறாங்க பார்வதி. அப்படிலாம் நான் சொல்லவே இல்லையே. நீ வா, நம்ம போய் பேசலான்னு சொல்ல, அந்த சமயம் உடனே முத்து, அத்தை நீங்கள் இப்போ வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல, ஆனால் நீங்கள் வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு சொல்ல, ஆமாம் முத்து, உன் மாமியாரோட கடை மறுபடியும் கிடச்சிருச்சா? அவங்க வேலையை ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்னத்த பேசுகிறீங்க? எப்படி அந்த கடை கிடைக்கும்? எல்லாரும் திட்டம் போட்டு வேணும்னே பிரச்சனை செய்யணுன்றதுக்காகவே இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்களேன்னு சொல்லும்போது, என்ன சொல்கிற முத்து, யாரை சொல்கிற? உண்மையை கண்டுபிடிச்சிட்டியான்னு கேட்க, உடனே இங்கே மீனாவும், ஆமாம் ஆண்டி, உண்மையை கண்டுபிடிச்சிட்டோம். சிந்தாமணி தான் வேணும்னே திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அது மட்டும் இல்லை, அந்த ஆளுக்கு பணம் கொடுத்து எங்கள் அம்மா கடை அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இப்படி தேவையில்லாத வேலையை செஞ்சுருக்காங்க. அது மட்டுமா, என்னுடைய வண்டி இருந்தால் தானே நான் எல்லா இடத்துக்கும் போய் நல்லா பிஸ்னஸ் செய்ய முடியும். பிஸ்னஸ் செய்யாமல் நான் வீட்டிலேயே இருக்கணும், எனக்கு எந்த வருமானமும் வரக்கூடாது, நான் நினச்ச மாதிரி முன்னேறக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சது எல்லாமே சிந்தாமணி தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க மீனா. மீனா என்ன சொல்கிறேன்னு கேட்க, நான் உண்மையை தான் சொல்லிகிட்ருக்கேன். என் வீட்டுக்காரர் உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. சிந்தாமணியை பார்க்க தான் நாங்கள் கிளம்பிட்டு இருந்தோம். ஆனால் அத்தை தான் சிந்தாமணிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லும்போது, விஜயா, அன்னைக்கு கூட சிந்தாமணி உங்ககிட்ட பேசிட்டு இருந்தப்ப இதை பற்றிலாம் சொல்லவே இல்லையே, நீ கூட சந்தேகப்பட்டு கேட்டல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த சிந்தாமணி என்ன செய்கிறாங்கன்னு நமக்கு என்ன தெரியும் பார்வதி, இதில் நான் தான் பிரச்சனை செய்ய சொன்னேன்னு இவங்க எல்லாரும் என்ன சந்தேகப்படுறாங்கன்னு சொல்லும்போது, விஜயா, எல்லா பிரச்சனைக்கும் நீயும் தான் காரணமாக இருக்க. எப்போ பார்த்தாலும் மீனாவை எனக்கு பிடிக்காதுன்னு நீ பேசுகிறதுனால மீனாவுக்கு ஒரு பிரச்சனை செஞ்சால் நீ சந்தோஷப்படுவ அப்படின்னு சிந்தாமணி நினைக்கிறாங்க. கண்டிப்பாக மீனாவுக்கு நீ சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு மீனாவை நீ மருமகளாக ஏற்றுக்கவே மாட்டேன், மீனா வீட்டு வேலையை மட்டும் செஞ்சால் போதும், மீனா வந்து சம்பாதிக்க வெளியில் போகவே கூடாதுன்னு நீ பேசிகிட்டு இருக்க எல்லாத்தையும் கேட்டுட்டு சிந்தாமணி வந்து உன்னை நல்லா புரிஞ்சுக்கிட்டு மீனாவுக்கு பிரச்சனை செஞ்சா நீ கண்டுக்கவே மாட்ட, மீனாவுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு இப்படியெல்லாம் ஒவ்வொன்றா செஞ்சிட்ருக்காங்க. இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நீயும் தான். நீ முதல்ல மீனா முத்துவை புரிஞ்சுக்கணும். அவங்கள புரிஞ்சுக்கிட்டாலே இந்த மாதிரி சிந்தாமணி தேவையில்லாத வேலையை செய்ய மாட்டாங்கல்ல. அன்னைக்கு கூட மீனாவோட அம்மா கடையை எடுத்துட்டாங்கன்னு சொல்லி நீ சொன்னப்ப நான் எவ்வளோ மனசு வேதனைப்பட்டேன் தெரியுமா? மீனா கிட்ட வந்து பேசணும்னு நினச்சேன். ஏன் முத்துக்கிட்ட கூட ஃபோன் பண்ணி நான் பேசினேன். ஆனால் நீ ரொம்ப சந்தோஷமாக பிரியாணியெல்லாம் வாங்கிட்டு வந்து இங்கே நீயும் சிந்தாமணியும் சாப்பிட்டீங்கல்ல. அப்போ நான் கூட உன் மேலே சந்தேகப்பட்டேன். எனக்கு தெரியாமல் நீ தான் சிந்தாமணிக்கிட்ட சொல்லி இப்படி ஒரு வேலையை செய்ய வச்சிட்டியோ, அதான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறியோன்னு நான் கூட நினச்சேன். அதே மாதிரி மீனாவும் முத்துவும் உன் மேலே கண்டிப்பாக சந்தேகப்பட தானே செய்வாங்க. ஏன்னா என்னை விட இப்போ சிந்தாமணி தான் உனக்கு ஃப்ரெண்டு, அப்படி தானே கேட்குறாங்க பார்வதி. உடனே அண்ணாமலை, முத்து, மீனா எல்லாருமே இங்கே விஜயாவை பார்த்துட்ருக்க. உடனே விஜயா, என்ன பார்வதி, நீ என் வீட்டுக்கு வந்தால் சந்தோஷமாக பேசுவேன்னு நினச்சேன், ஆனால் நீ என்ன மாட்டி விடணுன்றதுக்காகவே இப்படி பேசிகிட்டு இருக்கியா என்ன? எனக்கு அன்னைக்கு மீனா சமைச்சு தர மாட்டேன்னு சொன்னதுனால நான் என்னவோ சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து சாப்பிட்டேன். மற்றபடி இந்த பிரச்சனைக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இவங்க என்னவோ சிந்தாமணி தான் காரணம்னு உண்மையை கண்டுபிடிச்சிட்டு தான் சொல்கிறாங்க. வேணும்னா சிந்தாமணி வந்து சொல்லட்டும், அதுக்கப்புறமா பார்த்துக்கலாம். ஆனால் இப்படிலாம் பேசாத பார்வதி. முத்து மீனாவுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி நீ வந்து என்ன தலைகுனிய வைக்கிற பார்வதி. முதல்ல வா, நான் என்னுடைய ரூமுக்கு போகலாம். தேவையில்லாமல் இவங்ககிட்ட பேசாத, எல்லாரும் கோவமாக என்னை பார்த்துட்ருக்காங்க பாரு அப்படின்னு பார்வதியை பேச விடாமல் உடனே அங்கேருந்து விஜயா வந்து கூப்பிட்டு போகிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா, பார்வதியத்தை கூட உங்கள் அம்மாவை தான் சந்தேகப்படுறாங்க. ஆனால் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணுன்னா சிந்தாமணியை நம்ம சும்மா விடக்கூடாதுங்க. சீக்கிரமாக போய் சிந்தாமணியை பார்க்கணும் அப்படின்னு சிந்தாமணியை பார்க்கறதுக்காக கிளம்பி போகிறாங்க. சிந்தாமணிக்கு இங்கே ரோகிணி மூலமாக பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் கிடச்சதுனால அந்த இடத்துல அவங்க தன்னுடைய வேலையை செஞ்சிட்ருக்காங்க. டெக்கரேஷன் வேலையை செஞ்சிட்ருக்காங்க. ஒவ்வொருத்தரும் எப்படி வேலையெல்லாம் செய்கிறாங்கன்னு ரொம்ப சந்தோஷமாக நின்று பார்த்துட்ருக்காங்க சிந்தாமணி. மீனாவும் முத்துவும் அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்கே டெக்கரேஷன் செய்கிற இடத்துக்கு கிளம்பி போகிறாங்க. முத்து மீனா வரதை பார்த்துட்டு இங்கே சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே நிற்கிறாங்க சிந்தாமணி. என்ன, இந்த மீனாவுக்கு இப்போ வண்டியும் இல்லை நல்லா சம்பாதிக்கிறதுக்கு, அவங்க அம்மாவுக்கு கடையும் இல்லை, எந்த வருமானமும் வராமல் இருப்பாங்க, இப்போ எதுக்கு என்ன தேடி வராங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சிந்தாமணி. அங்கே வந்த முத்து ரொம்ப கோவமாக, சிந்தாமணி என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்க, நான் என்ன செஞ்சேன், நான் எதுவுமே செய்யலையே அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் தான் பிரச்சனை செஞ்சதா எங்களுக்கு தெரியும். நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்தீங்க, ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு உண்மை எங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இப்படி செய்ய அசிங்கமாக இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்க, என்ன மீனா,
என்னென்னவோ பேசுகிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா, இப்போ போலீஸ் வருவாங்க, அவங்க முன்னாடி உண்மையை சொல்லி தானே ஆகணும்னு சொல்ல, முத்து என்ன சொல்கிறீங்கன்னு கேட்க, ஆமாம், நீங்கள் யாருக்கு பணம் கொடுத்து மீனாவோட அம்மா கடை அங்கே இருக்கக்கூடாதுன்னு திட்டம் போட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சீங்களோ, அந்த ஆள் இப்போ போலீஸ்கிட்ட வசமாக மாட்டிக்கிட்டாரு, உண்மையை சொல்லிட்டாரு. நீங்கள் தான் பிரச்சனைக்கு காரணம்னு எங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல, என்னது, அந்த ஆள் உண்மையை சொல்லிட்டானா, போலீஸ்கிட்ட மாட்டிக்கிட்டானா, அதனால தான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு மீனாவும் முத்துவும் என்ன தேடி வந்திருக்காங்களா? இப்போ நம்ம தெளிவாக யோசிக்கணும். இந்த பிரச்சனையில் நம்ம என்றைக்கும் மாட்டிக்கவே கூடாது. நமக்கு இப்படி ஒரு யோசனை சொன்னது ரோகிணி தான். ஆனால் விஜயா எந்த யோசனையும் சொல்லாமல் இப்போ விஜயா, ரோகிணி 2 பேரையும் நம்ம மாட்டி விட்டுறணும். ஏன்னா விஜயாவால் இந்த மீனாவை ஒன்றும் செய்ய முடியல. நான் பிரச்சனை செஞ்சாலும் மீனாவுக்காக இந்த விஜயா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லை, நான் தான் இந்த பிரச்சனையெல்லாம் செஞ்சேன்னு விஜயாவுக்கு தெரிய வந்தா விஜயா என்னை கூப்பிட்டு திட்டுவாங்க, அவமானப்படுத்துவாங்க. அதனால் விஜயாவையும் சும்மா விடக்கூடாது. விஜயாவும் ரோகிணியும் சொல்லி தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சேன்னு ரோகிணியை மட்டும் இல்லை, எந்த தப்பும் செய்யாமல் எனக்கு எந்த யோசனையும் சொல்லாமல் இருந்த இந்த விஜயாவையும் மாட்டி விட்டுறணும். அப்போ தான் நாம் இந்த பிரச்சனையிலேருந்து வெளியில் வர முடியும் அப்படின்னு இந்த பிரச்சனையெல்லாம் தெரிஞ்சுட்டு உடனே சிந்தாமணி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி ஒரு முடிவெடுக்கிறாங்க. அந்த சமயம் மீனா, என்ன அமைதியாக நிற்கிறீங்க, எதுவுமே செய்யலைன்னு சொன்னீங்களே, அப்போ எல்லாமே நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லும்போது, மீனா நீ முதல்ல என்னை புரிஞ்சுக்கோ, ஓ மேலே எனக்கு நிறைய கோவம் இருக்குது. ஏன்னா நீ என்னுடைய வேலையில் தலையிடுற, உன்னால் எனக்கு எந்த டெக்கரேஷன் ஆர்டரும் கிடைக்கிறதில்ல. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த வேலைக்கு வந்த நீ நல்லா சம்பாதிக்கிற, புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிட்ட. அதெல்லாம் பார்த்து நான் உன் மேலே கோவமாக இருந்தது உண்மை. ஆனால் இப்படிலாம் செய்யணும்னு நானாக எந்த முடிவும் எடுக்கவே இல்லை. நீ நம்பினாலும் நம்பலைனாலும் இதுதான் உண்மை. நீ என்னை இந்த விஷயத்தில் நம்பி தான் ஆகணும்னு சொல்ல, உடனே முத்துவும், நீங்கள் தானே அந்த ஆளுக்கு பணம் கொடுத்தீங்க, அங்கே கடையை எடுக்க சொன்னது நீங்கள் தானே, அதே மாதிரி உங்கள் ஆளுங்களை அனுப்பி மீனாவோட வண்டி அங்கே இருக்குதுன்னு சொல்லி வண்டி எடுக்க சொன்னதும் நீங்கள் தானே, அதுக்கப்புறம் எதுவுமே செய்யாத மாதிரியே பேசிகிட்டு இருக்கீங்க. நாங்கள் எதுக்கு உங்களை முதல்ல நம்பணும்? உண்மையை சொன்னால் தானே நம்ப முடியும். நீங்கள் சொல்கிறது எல்லாமே பொய்யா தான் இருக்குது. எதுக்காக நம்பணும்? எதுக்கு இப்படிப்பட்ட வேலையை செய்கிறீங்க? நீங்கள் எதுக்கு அந்த ஆளுக்கு பணம் கொடுக்கணும்? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செஞ்சீங்களா, வேறு யாரும் சொல்லி இதெல்லாம் செஞ்சீங்களான்னு கேட்க, சரியாக கண்டுபிடிச்சிட்டேன் முத்து அப்படின்னு சொல்ல, அப்போ இந்த பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் மட்டும் இல்லை, இன்னொரு ஆளும் வேற இருக்காங்களா? யார் சொல்லி இப்படியெல்லாம் செஞ்சீங்கன்ற உண்மை எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னு சொல்ல, முத்து நீ கோவப்படாத, நான் அந்த ஆளுக்கு பணம் கொடுத்தது உண்மை. ஆனால் அது என்னுடைய பணம் இல்லை, ரோகிணி எனக்காக தந்த பணத்தை தான் நான் அந்த ஆளுக்கு கொடுத்தேன்னு சொல்ல, ரோகிணியா? இந்த பிரச்சனையில் ரோகிணி எதுக்கு வந்தாங்க? எதுக்கு ரோகிணி இப்படிலாம் பணம் கொடுத்து இப்படி செய்ய சொன்னாங்கன்னு கேட்க, அதை உங்கள் வீட்டில் உள்ள மருமக ரோகிணி கிட்ட தானே கேட்கணும், என்கிட்ட கேட்குறீங்க அப்படின்னு சொல்லும்போது, மீனாவுக்கும் முத்துவுக்கும் ரொம்பவே குழப்பமாக இருக்குது. எங்களுக்கு ஒன்றும் புரியல, பொய் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் உண்மையை மட்டும்தான் பேசுகிறேன். நீங்கள் போலீஸ்கிட்ட என்னை மாட்டி விட்டுருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தோம் நான் எப்படி உண்மையை சொல்லாமல் இருப்பேன்? நான் தப்பு செஞ்சுருந்தா கூட மன்னிப்பு கேட்டிருப்பேன். ஆனால் இங்கே ரோகிணி சொல்லி தான் இப்படிலாம் செஞ்சேன்னு சொல்கிறாங்க. ரோகிணி என்ன சொன்னாங்கன்னு கேட்க, ரோகிணி என்னை தேடி வந்தாங்க, எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இந்த டெக்கரேஷன் ஆர்டரை எனக்கு கொடுத்ததே ரோகிணி தான். அவங்க சொன்ன இடத்துக்குள்ள தான் நான் இப்போ இந்த டெக்கரேஷன் ஆர்டரை செஞ்சிட்ருக்கேன். இதன் மூலமாக எனக்கு நிறைய வருமானம் வரும்னு ரோகிணி சொன்னாங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக நானும் இருந்தப்போ தான் எனக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு சொன்னாங்க. மீனாவோட அம்மா கடை அந்த இடத்துல இருக்கக்கூடாதுன்னு என்கிட்ட பணம் கொடுத்தாங்க. இந்த பணத்தை கொடுத்து எப்படியாவது அந்த கடையை அங்கேருந்து நீங்கள் தான் எடுக்க வைக்கணும். மீனாவுக்கு நிறைய பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கணும். தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைனா மீனாவால் தாங்கிக்க முடியாது. அப்போ தான் மீனா என் வழியில் தலையிட மாட்டாங்கன்னு சொன்னாங்க. அவ்வளவுதான் எனக்கு தெரியும். என்னுடைய பணத்தை நான் எதுக்கு மற்றவங்களுக்காக கொடுக்கணும்? ரோகிணி தந்த பணத்தை தான் அந்த ஆளுக்கு கொடுத்தேன். சொல்லப்போனால் அந்த ஆளுக்கு ரோகிணியை பற்றி தெரியாது. ஏதோ உதவி செய்ய சொன்னாங்களேன்னு நான் இப்படி செஞ்சதுனால அந்த ஆள் என்ன மாட்டி விட்டுட்டானா அப்படின்னு சொல்ல, என்னங்க இந்த ரோகிணி இப்படிலாம் செஞ்சுருக்காங்கன்னு கேட்க, மீனா என்னால் நம்பவும் முடியல, நம்பாமல் இருக்கவும் முடியல அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்காக மீனாவோட வண்டி எடுத்தீங்க? உங்கள் ஆளுங்க தான் வண்டியெல்லாம் எடுத்தாங்கன்னு எல்லா உண்மையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொல்ல, அது மட்டும் இல்லை, ரோகிணி ஒரு பக்கம் மீனாவோட அம்மா கடை இருக்கக்கூடாதுன்னு சொன்னா, முத்து உங்கள் அம்மாவுக்கு மீனாவை பிடிக்காது, அதனால் மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாதுன்றதுக்காக அவங்களும் என்கிட்ட உதவி கேட்டாங்க. அதான் என் ஆளுங்களை அனுப்பி மீனாவோட வண்டியை நான் தான் எடுத்தேன். ஆனால் யோசனை சொன்னது உங்கள் அம்மா தான் முத்து. ஆனால் பிரச்சனைன்னு வந்தால் எல்லாரும் என்னை மட்டும் மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்களே, அப்புறம் நான் என்ன செய்ய முடியும்? உண்மையை தான் சொல்ல முடியும் அப்படின்னு ரோகிணியை மட்டும் இல்லாமல் இங்கே மீனாவோட வண்டியை எடுக்க சொன்னதே விஜயா தான் அப்படின்னு முத்து மீனா கிட்ட இங்கே ரோகிணியவும் விஜயாவையும் மாட்டி விட்டுடுறாங்க சிந்தாமணி.
உடனே மீனா சொல்கிறாங்க, நான் சொன்னேன்ல உங்கள் அம்மா எப்பயுமே இப்படி தான், நான் வெளியில் வேலைக்கு போகிறது பிடிக்காம திட்டிக்கிட்டே இருக்காங்க, நிறைய வீட்டு வேலையை வந்து தந்துக்கிட்டே இருக்கிறாங்க, என்னால் புதுசாக ஆரம்பித்த பிஸ்னஸை கூட கவனிக்க முடியலன்னு பார்த்தீங்களா, சிந்தாமணி மூலமாக பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்காங்க. ஆனால் இப்போ கூட நம்ம கேள்வி கேட்டால் என்ன சந்தேகப்படுறீங்களான்னு நம்மளை வந்து என்ன பேச்சு பேசுகிறாங்க. இந்த ரோகிணிக்கு வேறு வேலை இல்லை, உங்கள் அம்மாவுக்கும் வேறு வேலை இல்லை, எனக்கு பிரச்சனை செஞ்சால் கூட நான் தாங்கிப்பேன், ஆனால் என் குடும்பத்துக்கு பிரச்சனை செய்யணும்னு இவங்களுக்கு ஏங்க இப்படி ஒரு எண்ணம் வருது, இவங்க 2 பேரையும் எதுக்காக சும்மா விடணும்னு மீனா ரொம்ப கோவமாக பேச, நான் வரேன் உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுகிறேன், ரோகிணியவும் உங்கள் அம்மா விஜயாவையும் நீங்கள் சும்மா விடாதீங்க, ஆனால் நான் அவங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சனே தவிர்த்து மற்றபடி வேணும்னே நானே யோசித்து மீனா உனக்கும் உங்கள் அம்மாவுக்கும் பிரச்சனை செய்யவே இல்லை, இது என்னுடைய எண்ணமும் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விடுறதை விட எனக்கு யோசனை சொன்னது மட்டும் இல்லாமல் எனக்கு பணம் கொடுத்து ரோகிணி என்கிட்ட சொன்ன வேலையை தான் நான் செஞ்சேன், அதனால் உங்கள் அம்மாவையும் ரோகிணியவும் தான் நீங்கள் முதல்ல போலீஸ்கிட்ட மாட்டி விடணும் அப்படின்னு சிந்தாமணி சொன்னதால், அப்போ நீங்கள் எங்கள் கூட கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எங்கே முத்துன்னு சொல்லும்போது, எங்கள் அம்மா கிட்ட தான், எங்கள் அம்மா முன்னாடி தெளிவாக சொல்லுங்கள், நீங்கள் சொன்ன வேலையை தானே நான் செஞ்சேன், அப்புறம் ஏன் இவ்வளோ கோவப்படுறீங்கன்னு கேளுங்க அப்படின்னு சொல்ல, விஜயா மேடம் முன்னாடி நான் உண்மையை சொல்லணுமா, விஜயா மேடம் என்னை சும்மா விட மாட்டாங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க. பரவாயில்ல, இந்த பிரச்சனையிலேருந்து நான் வெளியில் வரணும்னா யாரை வேணாலும் நான் மாட்டி விடுவேன், என்ன வேணாலும் செய்வேன் அப்படின்னு, நான் வர முத்து அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வராங்க சிந்தாமணி. வந்த உடனே விஜயா மேடம் நீங்கள் கொஞ்சம் இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. என்ன பார்வதி, சிந்தாமணி கூப்பிடுற மாதிரி இருக்கு, என் வீட்டுக்கு சிந்தாமணி எதுக்கு வரணும் அப்படின்னு விஜயா வெளியில் வந்து பார்க்க, மீனா முத்து சிந்தாமணின்னு எல்லாரும் நிற்க, உடனே அண்ணாமலையும், என்ன விஜயா சிந்தாமணியை நீ வர சொன்னியா, பார்வதி உனக்கு தெரியுமா சிந்தாமணி எதுக்கு வந்தாங்கன்னு கேள்வி கேட்கும்போது, அண்ணே எனக்கு தெரியாதுண்ணே, சிந்தாமணி இன்னைக்கு தான் கிளாஸ் இல்லையே, எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, எப்பயும் என் வீட்டுக்கு தானே வருவீங்கன்னு பார்வதி கேட்குறாங்க. உடனே இங்கே சிந்தாமணி, பார்வதி நான் உங்களை பார்க்க வரல, உங்களை பார்க்குறதா இருந்தால் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்க மாட்டேனா, இப்போ நான் விஜயா மேடம் கிட்ட பேசுகிறதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, உடனே அண்ணாமலை, விஜயா என்ன நடக்குதுங்கன்னு கேட்க, எனக்கே தெரியலங்க, என்ன சிந்தாமணி என்னங்க பிரச்சனை உங்களுக்குன்னு கேட்கும்போது, என்ன விஜயா மேடம் நீங்கள் சொல்லி தானே மீனாவோட வண்டியை நான் எடுத்தேன், இப்போ என்னடானா மீனாவும் முத்துவும் என்கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க, என்ன போலீஸ்கிட்ட மாட்டி விட போகிறாங்களாம், அப்புறம் நான் வேற என்ன செய்யன்னு தெரியாமல் உண்மையை சொல்லிட்டேன்னு சொல்லும்போது, உடனே இங்கே பார்வதி விஜயாவை பார்க்குறாங்க. மீனா முத்துன்னு எல்லாரும் விஜயாவை பார்க்க, விஜயா ரொம்ப கோவமா, சிந்தாமணி என்ன பேசுகிறீங்க, நான் உங்ககிட்ட சொன்னேன்னா இங்கே மீனாவோட வண்டியை வந்து நீங்கள் எடுத்துடணும், அதன் மூலமாக மீனா வந்து சம்பாதிக்க மாட்டான்னு, சம்பாதிக்க விடக்கூடாதுன்னு நான் உங்ககிட்ட சொன்னேனான்னு கேட்க, நீங்கள் தானே அன்றைக்கி பிரியாணி வாங்கிட்டு வந்து பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னீங்க, மீனாவும் முத்துவும் நல்லபடியாக முன்னேறினா எனக்கு பிடிக்காது, நீங்கள் வந்து மீனாவோட வண்டியை எடுத்துருக்கணும், அப்போனா நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன்னு நீங்கள் தானே யோசனை சொன்னீங்க, அது மட்டுமா, மீனா வந்து சம்பாதிக்கலைனா தான், மீனாவுக்கு எந்த வருமானமும் இல்லைன்னா முத்துவே மீனாவை மதிக்க மாட்டான், அதன் மூலமாக முத்துவுக்கும் மீனாவுக்கும் பிரச்சனை வரும், சீக்கிரமாகவே முத்து மீனாவை வீட்டை விட்டு நான் அனுப்பிடுவேன், என்னென்னவோ சொன்னீங்கல்ல, இப்படிலாம் நீங்கள் பேசுனீங்க, எனக்கு நீங்கள் தான் சிந்தாமணி உதவி செய்யணும்னு பார்வதிக்கு தெரியாமல் நீங்கள் வந்து என்கிட்ட பேசலை, சிந்தாமணி எனக்கு நீங்கள் தான் உதவி செய்யணும், மீனாவோட வண்டி இல்லைன்னா மீனா எல்லா இடத்துக்கும் போக முடியாது, கிடைக்கிற ஆர்டரை செய்ய முடியாது, மீனா அப்புறம் வேலையே வேண்டான்னு வீட்டிலே இருந்துருவா, நான் சொல்கிற வேலையெல்லாம் செய்வா, அப்போ தான் எனக்கு நிம்மதியாக இருக்கும்னு நீங்கள் என்கிட்ட உதவி கேட்டிங்களா இல்லையா, நீங்கள் சொன்னதுனால தானே நான் இப்படிலாம் செஞ்சேன், மீனாவும் முத்துவும் வந்து கோவமாக என்கிட்ட கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு மீனாவை பிடிக்காது, ஆனால் நான் இப்போ என் வேலையை பார்த்துட்ருக்கேன், யாருக்கும் பிரச்சனை செய்யக்கூடாதுன்னு, நீங்கள் தான் உதவி கேட்டு என்கிட்ட வந்தீங்க, நீங்கள் சொன்னதை நான் செஞ்சேன், அவ்வளவுதான், நான் மட்டும் ஏன் போலீஸ்கிட்ட மாட்டிக்கணும், எனக்கு யோசனை சொன்னதும் நீங்கள் தான், இப்படி செய்ய சொன்னதும் நீங்கள் தான், அதனால் நான் யாரையும் சும்மா விட போகிறது கிடையாது, அதான் மேடம் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு ஒன்றுமே புரியல. சிந்தாமணி உங்ககிட்ட நான் இப்படி செய்ய சொல்லவும் இல்லை, நீங்கள் வேணும்னே என்ன இந்த பிரச்சனையில் மாட்டி விடணும்னு நினைக்கிறீங்க அப்படி தானேன்னு கேட்கும்போது, நான் எதுக்கு மேடம் அப்படிலாம் செய்யணும், நீங்கள் சொல்லி தான் இதெல்லாம் செஞ்சேன், ஏற்கனவே மீனா டெக்கரேஷன் ஆர்டர் செஞ்சுட்டு செய்யும்போது கூட மீனா பணம் எடுத்துகிட்டு வர விஷயத்த என்கிட்ட சொன்னது நீங்கள், அந்த சமயம் என் ஆளுங்களை அனுப்பி பிரச்சனை செஞ்சது நான் தான், இப்படி ஒவ்வொரு வேலையாக தரது நீங்கள், ஆனால் நான் மட்டும் மாட்டிக்கணுமா, அதான் நான் உண்மையை சொல்லிட்டேன், இப்போ இல்லவே இல்லைன்னு சொன்னாலும் உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க, ஏன்னா மீனாவை உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னு நீங்களே எங்கள் முன்னாடி எத்தனையோ தடவை சொல்லியிருக்கிறீங்கள அப்படின்னு சொல்ல, உடனே மீனா அழுதுகிட்டே வந்து, அத்தை இங்கே சிந்தாமணி சொல்கிறது எல்லாம் உண்மையாக தான் இருக்கும், ஏன்னா நீங்கள் எப்பயுமே என்ன வெளியில் வேலைக்கு போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, அதனால் என் வண்டியவும் எடுக்க வச்சதும் நீங்களாக தான் இருப்பீங்க, என் வண்டி மட்டும் எனக்கு கிடைக்கல, அப்புறம் உங்கள் யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல, அந்த சமயம் அங்கே ரோகிணி மனோஜ் பேசிக்கிட்டே வீட்டுக்கு வராங்க. இங்கே பிரச்சனை நடந்துட்டுருக்கு. இதை பார்த்துட்டு
அங்கே வந்த மனோஜும், அம்மா என்னம்மா, என்னாச்சும்மா, நீங்கள் ஏன் அழுதுகிட்டே நிற்கிறீங்கன்னு கேட்க, பாரு மனோஜ், இந்த சிந்தாமணி நான் தான் பிரச்சனையெல்லாம் செய்ய சொன்னேன்னு இப்படி வீட்டுக்கே வந்து பொய் சொல்கிறாங்க. எல்லாரும் வந்து சிந்தாமணி பேச்சை நம்புகிறாங்க. என்ன திட்ட ஆரம்பிக்கிறாங்க மனோஜ். நீயாவது அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணு மனோஜ். நீ தான் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் மனோஜ். எனக்கு வேறு யாருமே இல்லை இந்த வீட்டில் சப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு. இங்கே விஜயா அழுதுகிட்டே இருக்க ரோகிணி யோசிக்கிறாங்க. பரவாயில்லையே, இந்த சிந்தாமணி யோசிச்சு இந்த பிரச்சனைக்கெல்லாம் காரணம் விஜயாத்தை தான் மாட்டி விட்டுட்டாங்களா? எப்படியும் என்ன சொல்ல மாட்டாங்க அப்படின்னு நினைக்கும்போது, என்ன ரோகிணி இப்போ தான் வரீங்களான்னு சிந்தாமணி கேட்குறாங்க. ஆமாம், இப்போ தான் வரேன் அப்படின்னு சொல்ல, உடனே சிந்தாமணி கேட்குறாங்க, ரோகிணி நீங்கள் தானே எனக்கு பணம் கொடுத்தீங்க, எப்படியாவது மீனாவோட அம்மா அந்த இடத்துல கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு நீங்கள் பணம் கொடுத்தீங்க. அந்த பணத்தை நானும் அந்த ஆளுக்கு கொடுத்து வேலையை வந்து நல்லபடியாக செஞ்சு முடித்தேன். இப்போ அந்த ஆள் என்ன மாட்டி விட்டுட்டான். நீங்கள் எனக்கு பணம் தராமல் இருந்திருந்தாலோ, இப்படி செய்யுங்க சிந்தாமணின்னு உதவி கேட்காம இருந்திருந்தாலோ, மீனாவோட அம்மா கடைக்கு நான் ஏங்க பிரச்சனை செஞ்சுருக்க போகிறேன்னு இப்படி வேற பேச ஆரம்பிக்கிறாங்க சிந்தாமணி. உடனே முத்து சொல்கிறாங்க, என்ன பார்லல்லம்மா, ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிறீங்க. அதான் வீட்டுக்கு வந்த சிந்தாமணி தெளிவாக உண்மையை சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே. அப்போ எங்கள் அம்மா மட்டும் இந்த பிரச்சனைக்கு காரணம் இல்லை, இந்த வீட்டில் உள்ள ரோகிணியும் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு முத்து சொல்லும்போது அண்ணாமலை ரொம்ப கோவமா, ரோகிணி என்னம்மா இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்க? சிந்தாமணிக்கு நீ பெரிய டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்ததே எனக்கு பிடிக்கல. ஏன் நம்ம வீட்லேயும் மீனா டெக்கரேஷன் ஆர்டர் வேலையெல்லாம் செய்கிறான்னு உனக்கு தெரியும்ல. என்ன இருந்தாலும் விஜயாவுக்கு மீனாவை பிடிக்கலனாலும் நீ வந்து மீனாவுக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கிடச்சிருக்கும்ல. அதன் மூலமாக அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க, உனக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீ இங்கே மீனா முத்து உனக்கு செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டு அவங்க மேலே உள்ள கோவத்தில் வேணும்னே சிந்தாமணிக்கு வந்து இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்க. அது மட்டுமா செஞ்ச? வேணும்னே மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு திட்டம் போட்டிருக்க. அதனால் சிந்தாமணிக்கு பணம் கொடுத்துருக்க. மீனாவோட அம்மா அங்கே கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நிற்கிற. அப்போ நீ இதெல்லாம் செய்யவே இல்லையான்னு கேட்க, இல்லை நான் அப்படி சொல்ல வரல அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே தெரியுது நீ தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இத்தனை நாள் எங்களை ஏமாத்திட்டு இருந்திருக்க. இன்னும் என்னெல்லாமா செய்யணும்னு நினச்சிருக்க? சிட்டி கூட சேர்ந்து தேவையில்லாத பிரச்சனையை செஞ்ச. இப்போ இந்த சிந்தாமணிக்கு கிட்ட உதவி கேட்டு இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு தலை குனிஞ்சு நிற்கிற. இதெல்லாம் உனக்கு தேவையா? என்ன விஜயா, நீ இப்படி மீனாவை பிடிக்காதுன்னு பிரச்சனை செய்கிறதுனால தான் ரோகிணியும் இந்த சிந்தாமணி கிட்ட உதவி கேட்கலான்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கா. முதல்ல நீ திருந்தணும் விஜயா, இல்லைனா உன் மருமக ரோகிணியும் திருந்தவே மாட்டா. 2 பேரும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறீங்கன்னா இந்த வீட்டில் நீங்கள் 2 பேருமே இருக்கக்கூடாது. எனக்கு மீனா முத்துவோட வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சம்மந்தி குடும்பத்தில் பிரச்சனை செஞ்சுட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலான்னு பார்க்குறீங்களான்னு அண்ணாமலை கேள்வி கேட்க, ரொம்ப கோபமாக இருந்த மீனா இங்கே வந்து விஜயா முன்னாடி ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என்ன ரோகிணி, அமைதியாக இருப்பேன்னு நினச்சிங்களா? என்னெல்லாம் பேசுனீங்க. உங்கள் அம்மா என்ன பெரிய கடையாக வச்சு நடத்திட்டு இருந்தாங்க. இந்த பூக்கடையை வச்சு நடத்தலைன்னா உங்களுக்கு எந்த வருமானமும் வராதா? நீங்கள் தான் சம்பாதிக்கிற பணத்தை உங்கள் அம்மாவுக்கு தருவீங்களேன்னு என்னென்ன பேசுனீங்க. நீங்கள் பேசுனதுனால விஜயாத்தையும் என்னை திட்ட ஆரம்பித்தாங்க. எங்கள் அம்மா உண்மையாக நேர்மையாக வேலையை செய்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு நல்ல வருமானம் வரலனாலும் சந்தோஷமாக தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கிறாங்க. உங்களை மாதிரி யாரையும் வந்து நாங்கள் ஏமாத்தலை, பொய் சொல்லலை. நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு எங்களுக்கு பிரச்சனை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி நடித்து ஏமாத்துறியா அப்படின்னு மீனா ரோகிணியை வெளுத்து வாங்குறதுனால ரோகிணி அழுதுகிட்டே தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. உடனே பார்வதி, விஜயா நீ என்ன செஞ்சு வச்சிருக்க? உண்மையாகவே நீ இப்படிலாம் இந்த சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு வேலையை செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னம்மா ரோகிணி, மீனா இந்த வீட்டில் பொறுப்பான மருமக. நீ என்னைக்காவது இந்த வீட்டில் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுருக்கிறியா? வெளியில் வேலை பார்க்குறதோட சரி, வீட்டை பொறுப்பாக பார்த்துக்கிறது மீனா மட்டும்தான். மீனா அவள் வேலையை நல்லபடியாக பார்த்துட்ருக்கானா? நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க வேண்டிதானே? சிந்தாமணி என்னுடைய வீட்டுக்கும் தான் வராங்க. ஆனால் நான் சிந்தாமணிக்கிட்ட எப்பயும் மீனா முத்துவை விட்டு கொடுத்து பேசுனதே கிடையாது. மீனா முத்துவை அவ்வளோ பாராட்டி பேசுவேன். ஆனால் விஜயாவாக இருக்கட்டும், ரோகிணியாக இருக்கட்டும், இப்படிப்பட்ட ஒரு வேலையை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்ன ரோகிணி, இதுக்காக தான் என் வீட்டுக்கு அன்றைக்கி வந்தியா? இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நானே முத்து மீனா கிட்ட உன்னை பற்றின உண்மையை சொல்லியிருப்பேன். வீட்டில் இருக்க மீனாவுக்கு டெக்கரேஷன் ஆர்டரை தராமல் நீ சிந்தாமணியை தேடி வந்தல்ல, அப்போவே நான் யோசிச்சிருக்கணும். சொல்லப்போனால் இனி ரோகிணி நீயும் என் வீட்டுக்கு வராத. விஜயா நீ என் பக்கமே வரக்கூடாது. என் வீட்டுக்கு வந்து கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன், அவ்வளவுதான். என்னைக்கு மீனாவையும் முத்துவையும் நீ புரிஞ்சுக்கிறியோ அன்னைக்கு நான் உன்னை ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிறேன். அது வரைக்கும் என்னை தேடி நீ வரவே வராத. சிந்தாமணியோட பேச்சை கேட்டுக்கிட்டு ரோகிணியும் இந்த விஜயாவும் என்னென்ன வேலை செஞ்சுருக்காங்க. நான் எப்பயும் முத்து மீனாவுக்கு தான் சப்போர்ட்டாக இருப்பேன் அப்படின்னு அங்கே வீட்டுக்கு வந்த பார்வதி இங்கே நடந்த ஒவ்வொன்றையும் பார்த்து ரொம்ப கோபமாக பேச ஆரம்பிக்கிறாங்க.
முத்துவும் மீனாவும் ரொம்பவே கோவமாக பேசிகிட்டு இருக்க உடனே அந்த சமயம் அருண் வராரு. அருண் ஏற்கனவே சிந்தாமணியை பற்றின உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு, அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி இங்கே விஜயா வீட்டில் தான் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அருண் அங்கே தெரிஞ்ச போலீஸோட வந்து நிற்கிறாரு. அங்கே போலீஸ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த சிந்தாமணி தான் காரணம். என் மாமியார் அந்த இடத்துல கடை நடத்தக்கூடாதுன்றதுக்காக இவங்க தான் பிரச்சனை செஞ்சுருக்காங்க. இவங்கள வந்து சும்மா விடாதீங்க. இவங்க வெளியில் வரவே கூடாது. என் மாமியாருக்காக நான் தான் சப்போர்ட் பண்ண இருக்கேன். என் மாமியார் ரொம்ப பாவம். ரொம்ப வருஷமாக அந்த இடத்துல வந்து கடை நடத்துகிறாங்க. ஆனால் வேணும்னே சிந்தாமணி பிரச்சனை செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே மீனா பேசுகிறாங்க. அருண், உண்மை என்னன்னு நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நீங்கள் போலீஸை கூப்பிட்டு வந்து நிற்கிறீங்க. எங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண நாங்கள் எல்லாரும் இருக்கோம். நீங்கள் மட்டும்தான் இருக்கிறன்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்க. என் வீட்டுக்காரர் புத்திசாலித்தனமாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டாரு. நாங்களே எங்கள் சிந்தாமணியை கண்டிப்பாக போலீஸ்கிட்ட மாட்டி விட தான் போகிறோம். நீங்கள் எதுக்காக எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்க அப்படின்னு இங்கே கேட்டுட்ருக்கும்போது, இல்லை மீனா, நீங்கள் தானே சொன்னீங்க எப்படியாவது என் வண்டியை நீங்கள் தான் கண்டுபிடிச்சி கொடுக்கணும்னு. அதுக்காக தான் நான் வந்து பொறுப்பாக இந்த வேலையெல்லாம் பார்த்தேன். என்ன மீனா இப்படி பேசுகிறீங்க? முத்துவால் என்ன உதவி செய்ய முடியும்? ஆனால் நான் பெரிய பொறுப்பான வேலையில் இருக்கேன். என்னால் தான் இங்கே வந்து உண்மையை கண்டுபிடிக்க முடியும். உங்கள் வண்டியை வாங்கி தர முடியும்னு சொல்ல, வேண்டாங்க, சிந்தாமணி அந்த வண்டியை தந்துடுறேன்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுட்டாங்க. ஆனாலும் பிரச்சனை செஞ்சது இந்த சிந்தாமணி மட்டும் இல்லையே, என் மாமியாரும் இந்த ரோகிணியும் தான். அதனால் இந்த ரோகிணி என்னென்ன செஞ்சுருக்காங்க தெரியுமா? என் மாமியார் தான் என் வண்டியை வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. ஆனால் எங்கள் அம்மா வந்து அந்த இடத்துல கடை வச்சு நடத்தக்கூடாதுன்னு திட்டம் போட்டு பணம் கொடுத்து இப்படி ஒரு வேலையை செஞ்சது ரோகிணி. நீங்கள் கூப்பிட்டு போய் விசாரிக்கணும்னா முதல்ல ரோகிணியவும் என் மாமியாரையும் கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. உடனே அங்கே வந்த போலீஸும், அப்படியா, நாங்கள் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னு ஏற்கனவே வந்து அருண் சீதாவை வர வச்சு சீதாவோட அம்மாவும் வந்து அங்கே உதவி கேட்டதுனால தான் போலீஸ் அங்கே வந்து நிற்கிறாங்க. இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு போயிட்டு நாங்கள் உண்மையை கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இவங்க வீட்டுக்கு வரலாமா வேண்டாமான்னு நாங்கள் ஒரு முடிவெடுப்போம் அப்படின்னு அங்கே வந்த போலீஸும் சொல்லிடுறாங்க. உடனே விஜயா ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க, போலீஸ் வந்து என்ன தேடி வந்திருக்காங்களா? நான் எந்த தப்புமே செய்யலை. சிந்தாமணி, என்ன மாட்டி விட்டுட்டீங்க? நான் வந்து உங்கள் மேலே அக்கறையாக அன்னைக்கு பிரியாணியெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன். ஆனால் நீங்கள் என்னடானா இப்போ இந்த பிரச்சனையை செய்ய சொன்னதே நான் தான், இப்படி என்னை மாட்டி விட்டுட்டீங்களேன்னு சொல்ல, என்ன மேடம் நீங்கள், மீனாவை பிடிக்காது, மீனாவுக்கு பிரச்சனை செய்யணும்னு என்கிட்ட உதவி கேட்டுட்டு இப்போ பிரச்சனைன்னு வந்த உடனே என்னை மட்டும் மாட்டி விடணும்னு நினச்சா எப்படி? அதனால தான் உண்மையை நான் சொல்லிட்டேன். எப்படியும் எனக்கு பிரச்சனை வராது பெருசா. ஏன்னா எல்லா பிரச்சனைக்கும் பின்னாடி இருந்தது நீங்களும் உங்கள் மருமக ரோகிணியும் தானே. அதனால் நீங்களே உண்மையை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி அழுதுகிட்டே மனோஜ் கிட்ட, மனோஜ், நீயாவது எனக்காக பேசு மனோஜ். இங்கே வீட்டுக்கு போலீஸ் வந்திருக்காங்க. என்னை கூப்பிட்டு போகிறதா சொல்கிறாங்க. விஜயாத்தையும் நானும் தான் பிரச்சனை செஞ்சதா இந்த சிந்தாமணி போய் சொல்லி ஏமாத்திட்டு இருக்காங்க மனோஜ்னு சொல்லும்போது, நான் எங்கள் அம்மாவுக்கு கூட வந்து சப்போர்ட் பண்ணுவேன் ரோகிணி. ஆனால் உனக்கு நான் சப்போர்ட் பண்ணவே மாட்டேன். நீ சிந்தாமணிக்கு இந்த டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்கேன்னு சொல்லும்போது உனக்கு மீனாவை பிடிக்காது, அதனால் அவங்களுக்கு டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துருக்கேன்னு நினச்சேன். ஆனால் இப்போ தானே தெரியுது, வேணும்னே திட்டம் போட்டு தான் இப்படி ஒரு டெக்கரேஷன் ஆர்டரை கொடுத்துட்டு அவங்க மூலமாக உனக்கு ஒரு உதவி கிடைக்கணும்னு இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கிறியல்ல. அதனால தான் இங்கே வந்து போலீஸ் வந்து உன்னையும் கூப்பிட்டு போயிட்டு என்ன ஏதுன்னு உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ செஞ்ச தப்புக்கு தான் இப்போ நல்லா அனுபவிக்கிற. இப்போ போலீஸ் முன்னாடி நான் வந்து உனக்கு சப்போர்ட் பண்ணால் என்னையோல கூப்பிட்டு போவாங்க. நான் எதுக்கு இந்த பிரச்சனையில் மாட்டிக்கணும்? நீ தானே தப்பு செஞ்சுருக்க. நீ எதுக்கு அந்த ஆளுக்கு பணம் கொடுத்த? ஆமாம், எப்படி உனக்கு அந்த பணம் கிடச்சிது? எதுக்கு கொடுத்து இப்படி ஒரு பிரச்சனையை செய்ய சொல்லணும்? உன் வேலையை மட்டும் பாருன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டியா? ஏற்கனவே நீ வசமாக மாட்டிக்கிட்ட. பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொல்லி ஏமாத்தின. அந்த உண்மையை முத்துவும் மீனாவும் கண்டுபிடிச்சதுலேருந்தே உனக்கு அந்த முத்து மேலேயும் மீனா மேலேயும் அவ்வளோ கோவம். அதனால தான் இப்படி ஒவ்வொரு பிரச்சனையாக செஞ்சிட்ருக்க. இதெல்லாம் உனக்கு தேவையா அப்படின்னு மனோஜ் ரொம்ப கோவமாக கேள்வி கேட்க, வசமாக மாட்டிக்கிட்ட ரோகிணி முத்துக்கிட்டேயும் மீனாக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே அண்ணாமலை சொல்கிறாரு, முத்து, மீனா 2 பேரும் நீங்கள் வந்து இந்த ரோகிணியை மன்னிக்கவே கூடாது. அது மட்டும் இல்லாமல் சம்மந்தி வீட்டில் உள்ளவங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனையை ரோகிணி செஞ்சது மட்டும் இல்லாமல் இப்போ அழுதுகிட்டே மன்னிப்பு கேட்டால் நம்ம மன்னிச்சிருவோம், பிரச்சனை பெருசாகாது. அது மட்டும் இல்லாமல் போலீஸ் வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க. இங்கே வீட்டிலையே பிரச்சனையை வந்து முடிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. என்ன ரோகிணி இதெல்லாம்? இப்போ கூட அந்த ராணியாலையும் அவங்க வீட்டுக்காரராலையும் எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தது. அப்போ யார் உனக்கு உதவி செஞ்சது? முத்து மட்டும் புத்திசாலித்தனமாக யோசித்து இப்படி ஒரு முடிவு எடுக்கலைன்னா இங்கே வந்து மனோஜ் சந்தோஷமாக அவனுடைய கடையை இப்போ பார்க்க முடியுமா? இன்னொரு கடையை வேற நீங்கள் ஆரம்பிக்க போகிறதா சொன்னீங்களே, அந்த வேலையெல்லாம் நடக்குமா என்ன?
இப்படி முத்துவோட உதவி இல்லாமல் உங்களால் முன்னேறவே முடியாது. ஆனால் நீங்கள் என்னைக்கும் முத்துவையும் மீனாவையும் புரிஞ்சுக்க மாட்டீங்க. நீங்கள் செஞ்ச தப்புக்கு கண்டிப்பாக இப்படி தான் அனுபவிச்சாகணும். யாரும் உங்களை மன்னிக்க போகிறது இல்லைன்னு சொல்ல உடனே ஸ்ருதியும், என்ன பார்த்துட்ருக்கீங்க? விஜயாத்தையும் தப்பு செஞ்சுருக்காங்க, ரோகிணியும் பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்க, இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க. அவங்கள கூப்பிட்டு போங்க முதல்ல. அவங்க இங்கே வீட்டிலேயே இருக்கக்கூடாது. மீனா எவ்வளோ பாவம், எவ்வளோ அழுதுருப்பாங்க. இது வேணும்னே திட்டம் போட்டு ரோகிணி நீங்கள் இப்படி ஒரு வேலையை செஞ்சதுக்கு தான் வசமாக மாட்டிக்கிட்டீங்கன்னு ஸ்ருதி ரொம்ப கோவமாக பேச, உடனே விஜயா அழுதுகிட்டே, நான் எந்த தப்புமே செய்யலை, சொல்லப்போனால் இந்த சிந்தாமணி பொய் சொல்லி ஏமாத்துறாங்க. என் மேலே உள்ள கோவத்தில் இப்படி என்னை மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க. முத்து, நீயாவது என்னை புரிஞ்சுக்கோ. நான் இப்படி ஒரு வேலையை செய்வேனா என்ன? மீனா மேலே எனக்கு கோவம் இருக்குது. ஆனாலும் மீனாவோட வண்டியை எடுக்க சொன்னது நான் இல்லை. இந்த சிந்தாமணியா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க முத்து. என்னை புரிஞ்சுக்கோ முத்து, நான் பொய் சொல்லலை முத்து. நீயாவது என்னை நம்பணும். மீனாவோட அம்மா கடையில் இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு நீ வீட்டில் வந்து சொன்னப்ப நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அது மட்டும் இல்லாமல் நான் பிரியாணியெல்லாம் வாங்கிட்டு போய் பார்வதி வீட்டில் வச்சு சாப்பிட்டது என்னவோ உண்மைதான். ஆனால் நான் சிந்தாமணிக்கிட்ட வந்து இப்படி பிரச்சனை செய்யணும்னு சொல்லவும் இல்லை. மீனாவோட வண்டியை ஆளுங்களை வச்சு நீங்கள் எடுக்கணும், மீனா வந்து பிஸ்னஸ் செய்யவே கூடாதுன்னு நான் வந்து சொல்லலை. அப்படி இருந்திருந்தா நல்லா இருக்கும்னு தான் சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா மீனா வேலைக்கு போகிறதுனால என்னை மதிக்க மாட்டேங்கிறா, எதிர்த்து பேசுகிறா, சம்பாதிக்கிற பணத்தை என்கிட்ட தர மாட்டேங்கிறா. அதனால் மீனா என் மருமகளே கிடையாதுன்னு நான் கோவமாக பேசினேனே தவிர்த்து, இப்படி மீனாவோட வண்டியை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆளுங்களை அனுப்பி எடுக்கணும்னு சொல்லவும் இல்லை. இப்படி ஒரு வேலையை செஞ்சால் நான் சந்தோஷப்படுவேன்னு சொல்லவும் இல்லை. ஆனால் இந்த வேலையெல்லாம் அவங்களா செஞ்சுட்டு என்ன மாட்டி விடணும்னு நினைக்கிறாங்க முத்து. என்னை நீ புரிஞ்சிக்க மாட்டியா முத்து? நான் உண்மையை தான் முத்து சொல்கிறேன். எனக்காக நீ தான் உதவி செய்யணும், போலீஸ்கிட்ட நீ தான் பேசணும் முத்துன்னு அழுகுறாங்க. உடனே மீனா வந்து பேசுகிறாங்க. என்னத்தை பேசுகிறீங்க? இதே மாதிரி உங்கள் பையன் முத்துவும், அம்மா நான் தப்பே செய்யலம்மா, எனக்காக சப்போர்ட் பண்ணுங்கம்மா, மனோஜ் சொல்கிறது எல்லாமே பொய் தாமான்னு உங்கள் பையன் அழுதுகிட்டே உண்மையை சொன்னப்ப நீங்கள் நம்புனீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன மீனா, எப்போ நடந்ததை இப்போ சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்க, அப்போ உங்கள் பையன் முத்து எவ்வளோ மனசு வேதனைப்பட்டிருப்பாரு. ஆனால் நீங்கள் அப்போ சந்தோஷமாக இருந்தீங்கல்ல, மனோஜை நம்புனீங்கல்ல, இப்போ எதுக்கு முத்துக்கிட்ட வந்து உதவி கேட்குறீங்க? ஏன் வீட்டுக்காரர் முத்துக்கிட்ட நீங்கள் உதவி கேட்கவே வேண்டாம். உங்கள் பையன் மனோஜ் கிட்ட உதவி கேளுங்க. ஏன்னா மனோஜை மட்டும்தானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் மனோஜ் வந்து உதவி செய்வார் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்த போலீஸ் வந்து சொல்கிறாங்க, ஏற்கனவே சந்திரா வந்து உதவி கேட்டிருக்கிறாங்க. இந்த சிந்தாமணி தான் தப்பு செஞ்சாங்கன்னு தெரிஞ்சுட்டு இங்கே சீதாவும் சந்திராவும் வந்து இவங்களை கூப்பிட்டு வந்து விசாரிக்க சொன்னதுனால நாங்கள் இவங்களை இப்போ கூப்பிட்டு போகிறோம். எதுவாக இருந்தாலும் அங்கே வந்து பேசுங்கன்னு சொல்ல, இங்கே விஜயாவும் ரோகிணியும் எல்லார் முன்னாடி மன்னிப்பு கேட்டு அழுகிறாங்க. அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரும் ரொம்பவே கோபமாக இருந்ததால் யாருமே அவங்கள மன்னிக்க தயாராகவும் இல்லை, முன் வரவும் இல்லை. உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, இவங்க 2 பேரும் இப்படி தான் எப்போ பார்த்தாலும் மீனாவுக்கும் முத்துவுக்கும் பிரச்சனை செய்கிறாங்க. முத்துவும் மீனாவும் ரொம்ப நல்லவங்க. ஆனால் இங்கே விஜய் அத்தைக்கு மீனாவை பிடிக்காததுனால மீனா வேலைக்கு போகக்கூடாது, சம்பாதிக்கக்கூடாது, மீனா முத்து சந்தோஷமாக இருந்தால் விஜய் அத்தைக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது. அதனால் என் விஜய் அத்தை வெளியிலேயே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி இந்த ரோகிணியும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு எல்லார் முன்னாடியும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கிறாங்கல்ல, இப்போ வசமாக மாட்டிக்கிட்டாங்க ரோகிணி அப்படின்னு மீனா முத்துவுக்காக விஜயாவையும் ரோகிணியவும் வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. உடனே அங்கே வந்த போலீஸும் இங்கே சிந்தாமணி சொல்கிறது எல்லாமே உண்மைன்னு, பிரச்சனைக்கு காரணம் விஜயாவும் ரோகிணியும் தான் அப்படின்னு அவங்க 2 பேரையும் அங்கேருந்து கூப்பிட்டு போகிறாங்க. விஜயாவும் ரோகிணியும் அழுதுகிட்டே அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. விஜயா சொல்கிறாங்க, ரோகிணி, நீ செஞ்ச பிரச்சனையால் இப்போ நானும் மாட்டிக்கிட்டேன். அந்த சிந்தாமணி உன்னை மாட்டி விட்டது மட்டும் இல்லாமல் என்னையும் இப்படி தலகுனிய வச்சுட்டாங்களே, அதுக்கெல்லாம் காரணம் நீ தான் ரோகிணி அப்படின்னு கோவமாக பேசிட்டு அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த பார்வதி மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா, இப்படி விஜயா செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இதெல்லாம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் உனக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பேன். நீ கொஞ்சம் கவனமாக இருந்திருப்ப. ஆனால் எனக்கே தெரியாமல் விஜயா இப்படி திட்டம் போட்டிருக்கா, சிந்தாமணிக்கிட்ட செய்ய சொல்லியிருக்கான்னு உண்மையாக எனக்கு தெரியாதுமா. இனி இந்த விஜயாவும் சிந்தாமணியும் என் வீட்டுக்கு வராமல் நான் பார்த்துக்கிறேன். இனி விஜயா என் ஃப்ரெண்டே கிடையாது அப்படின்னு பார்வதி விஜயாவும் ரோகிணியும் இப்படி ஒரு வேலையை செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு ரொம்ப கோவமாக பேச, உடனே அண்ணாமலை, பாத்தியா பார்வதி, விஜயா இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டு ஒன்றும் தெரியாத மாதிரி இருந்திருக்கா. அதே மாதிரி ரோகிணியும் இந்த மாதிரி மீனாவுக்கும் மீனா குடும்பத்துக்கும் பிரச்சனை செய்யணும்னு நினச்சிருக்காங்கன்னா கண்டிப்பாக ரோகிணி இப்படி செய்ய ஏதோ ஒரு காரணம் இருக்குது. ஏதோ ஒரு உண்மை மீனாவுக்கு தெரியக்கூடாதுன்னு ரோகிணி நினச்சி தான் இப்படி ஒரு வேலையை செஞ்சுருக்கா. மீனா வெளியில் வேலைக்கு போகக்கூடாது, மீனா எப்பயுமே வீட்டில் இருக்கணும்னு விஜயா நினச்ச மாதிரியே மீனாவையும் மீனா வீட்டில் உள்ள எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு நினச்ச ரோகிணிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்கு. பாத்தியா பார்வதி, விஜயாவும் ரோகிணியும் திருந்தவே மாட்டாங்க. இனி விஜயாவும் ரோகிணியும் இந்த வீட்டுக்கு வரவே வேண்டாம் அப்படின்னு
ரொம்ப கோவமாக கண் கலங்கி பேசுகிறாரு அண்ணாமலை. இதை பார்த்த மீனாவும் முத்துவும் அண்ணாமலை கண் கலங்கி பேசுகிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே மனசு வேதனைப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜயாவும் ரோகிணி இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாங்களே, இந்த ரோகிணியால் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன்னு ரோகிணி மேலே ரொம்பவே கோவமாக இருக்காரு மனோஜ்.